ஹலோ வணக்கம். வெல்கம் டு நீட் பயாலஜி ஈஸி தமிழ். லாஸ்ட் வீடியோவில் ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கெமிஸ்ட்ரியில் மொத்தம் 13 ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 13 ஈஸியஸ்ட் சாப்டர்ஸை படிக்கிறதன் மூலமாக 25லேருந்து 30 கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். இந்த 25 to 30 கொஸ்டின் அட்டன் பண்ணுறது மூலமாக அப்ராக்சிமேட்டாக 100லேருந்து 120 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இந்த மோஸ்ட் ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். 11th and 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியிலிருந்து மொத்தம் 13 ஈஸியஸ்ட் சாப்டர்ஸ் இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலிருந்து சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியிலிருந்து 2 அல்லது 3 கொஸ்டின், ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டத்திலிருந்து 1 or 2 கொஸ்டின், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சம் பேசிக் பிரின்சிபல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ்லேருந்து 3 அல்லது 4 கொஸ்டின்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ்லேருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அண்ட் பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து 2 கொஸ்டின், சம் பி பிளாக் எலிமெண்ட்ஸ்லேருந்து 1 கொஸ்டின்ஸ். 12th ஸ்டாண்டர்டில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்து சொல்யூஷன்லேருந்து 2 அல்லது 3 கொஸ்டின், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்லேருந்து 2 அல்லது 3 கொஸ்டின், ஆல்கஹால்ஸ் பீனால்ஸ் ஈத்தர்ஸ்லேருந்து 2 அல்லது 3 கொஸ்டின்ஸ், பயோமாலிகுல்ஸ்லேருந்து 2 கொஸ்டின்ஸ். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலேருந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பீரியாடிசிட்டியிலேருந்து 2 கொஸ்டின், பி பிளாக் எலிமெண்ட்ஸ்லேருந்து 2 கொஸ்டின், டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்லேருந்து 2 அல்லது 3 கொஸ்டின்ஸ்.